ட்ரம்ப்பும் 7.5 சனியும் ஒன்று. எப்போ ட்ரம்ப் வந்தாலும் உலக அளவில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். 94 பிறந்தவங்களுக்கும் 92 பிறந்தவங்களுக்கும் நிறைய பேர் டைவர்ஸில் இருக்காங்க. அந்த டைவர்ஸ் போகாத அளவுக்கு ஒரு சமரச பேச்சுவார்த்தை நிறைய பேருக்கு நடக்கும். அதில் வந்து சாதாரண நிலையாகி மீண்டும் இணையறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னாலும் ஜூலை டு செப்டம்பர் இந்த டைமில் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த டைமில் கோல்டு வாங்குறவங்க வாங்கலாம். சில்வர் இருக்கு இல்லையா, அது ரேட் ஏறும். அந்த டைமில் சில்வரை விற்கணும். ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதிகமாக ரெடியாகும். அதில் வந்து நிறைய மோசடிகள், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அப்பாவோட சொத்து விஷயமா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுக்கு மட்டும் தான் யோசிச்சு. ரிஷபராசி சார், எல்லாருமே பொருள் தான் இப்போ தேடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடம் தான் பொருள் வரவு, 2ல் குரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ரிஷபராசி தொட்டதெல்லாம் ஜெயிக்குப்பீங்க. ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம ஒரு பெரிய ரெசல்யூஷனை நோக்கி நகருவோம். ஆனால் ரெசல்யூஷன்லாம் ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம், இந்த புத்தாண்டு நமக்கு என்னென்ன பலன்களை கொண்டு வரப்போகிறது, நம்ம வெற்றி எப்படி இருக்க போகிறது, நமக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்க போகுது, நமக்கு வந்து குழந்தை வரம் எப்படி கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் திருமணம் யாருக்கெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்டுற யோகம் இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதுக்கு குறிப்பாக நாம் வந்து முயற்சி எடுக்கணுங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம கட்டம் எப்படி வேலை செய்யுது, இதுக்கெல்லாம் கட்டங்கள் எப்படி ஒத்துழைக்க போகுது, நம்மளுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. உங்களுக்கு எப்படி இருக்குது, 12 ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது 2026ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த பக்கம் தமிழ்நாட்டோட பிரபல ஜோதிடர்கள் அனைவருமே இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. 2026 அப்படின்னு வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, அதில் குறிப்பாக இந்தியா எப்படிப்பட்ட சூழலை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுடைய பலனுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் எல்லாருமே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு வந்து நம்ம நாட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ 2026 நாம் பல பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுறக்கூடிய நிலைகள் உருவாகும். ஏன்னா குரு வந்து உச்சமாகி கடகத்திலேயே வராருங்க. அப்போ வந்து நாம் வந்து பல பேருக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். இதில் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த பணவீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வந்துடும். நம்ம நாடை நோக்கி நாம் வந்து பல வெளிநாடுகளுக்கு போய் இப்போ இது வரைக்கும் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம நாட்டில் நம்ம புதிய கம்பெனிகள் ஆரம்பித்து நாம் வந்து இந்த வருடத்திலிருந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள், நம்பர் 1ஆக வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்துல் கலாம் சொன்னார் இல்லைங்களா, அந்த இதை நோக்கி நாம் இப்போ வந்து ஓட ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான ரேஸ் இப்போ ஆரம்பிச்சிடுச்சிங்க. ஆனால் கடல் வழி கடல் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இந்த பெட்ரோலியம், இந்த டீசல், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும். கடல் உள்வாங்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் இது கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் சொல்லலைங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நம்ம ஆளுங்க தெரியாமல் போய் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி விஷயத்தில் டிஜிட்டல் ஏமாற்றுகள் அதிகமாகும். அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த வருடம் நம்பர் 1ஆக உலக அரங்கில் வரக்கூடிய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஐடி இந்த துறைகள் வந்து முதலீடு செய்கிறதுல வந்து வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளில் டாப் லிஸ்ட்டில் வந்து இந்தியா இருக்குது. ஐடி துறைகளில். ஆமாம். அதுக்கடுத்து யுஎஸ்ஏ இருக்குது. இதில் சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி ஜப்பான் இருக்குது. விண்வெளி துறையில் வந்து சோதனைகள் வந்து நிறைய நடக்கும். ஆனால் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதில் வந்து மே மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கக்கூடியது. தொழிற்சாலைகளில் ஆட்டோமொபைல் வந்து வளர்ச்சி பெறக்கூடிய காலமாக இருக்குது. அதே மாதிரி ஆட்குறைப்பு அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து பொதுவாக வந்து மழைகள் வந்து எல்லா வருடங்களை விட சாதாரண நிலையில் இருக்கும். அதில் வந்து மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மழைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கு பின்னாடி மழை வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஜூன் 14ஆம் தேதிக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட் வந்து கம்யூனிகேஷன் பிரச்சனை ஏற்பட்டு அதில் ஒரு பிரச்சனை நடக்கும். அதாவது ஸ்பேஸ் விஷயத்துலேயும் கூட அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள் இருக்குது. விண்வெளிக்கு சாதகமான நாட்கள்னு சொல்கிறது நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி, டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி.
அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த டைம் வந்து அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய வருடமாக இருக்குது. 92, 93ல் பிறந்தவங்களுக்கு, 91, 92, 93ல் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அதிகமாக டைவர்ஸில் இருந்துச்சு. அந்த டைவர்ஸ் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையப்போகுது. அதில் 91லேருந்து 93க்கு பிறந்தவங்களுக்கு மே டு அக்டோபருக்குள்ள நிச்சயமாக போகுது. அதுக்கு அடுத்து 98, 97, 98 அவங்களுக்கும் அக்டோபர் டு மே டு அக்டோபருக்குள்ளே நிச்சயமாகும். இந்த 94ல் பிறந்தவங்களுக்கும் 92ல் பிறந்தவங்களுக்கும் நிறைய பேர் டைவர்ஸில் இருக்காங்க. அந்த டைவர்ஸ் போகாத அளவுக்கு ஒரு சமரச பேச்சுவார்த்தை நிறைய பேருக்கு நடக்கும். அதில் வந்து சாதாரண நிலையாகி மீண்டும் இணையறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் அலாட்டாக இருக்க வேண்டியது, திடீர் மயக்கங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எல்லாருக்கும் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் நான் உள்பட, உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா நடுநிலைவாதிகள் இருக்கணும்ல யாராவது, அதனால் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை விட்டு கொடுத்துட்றோம். ஆனால் கண்டிப்பாக மயக்கம், திடீர் மயக்கங்கள். ஏன் 2 காரணம்தான். சீதோஷ நிலைகள் அடிப்படையிலையும் உடலுடைய தட்பவெப்பநிலை நமக்கு ஏற்றுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு காற்று மாசு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எல்லாருமே மேக்சிமம் இந்த வருஷத்தில் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக மாஸ்க் போட வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் கொரோனா அது மாதிரி நான் சொல்லலை, நமக்கு நாற்றங்கள்னால மயக்கங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் நிச்சயமாக நடக்கும். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டில் தானே சார் புகை வருது, நம்ம வீட்டில் இருந்தால் என்ன சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது புகை வந்தால் உடனே நிப்பாட்டுறதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி பண்ணணும், ஒன்றிணையணும். அதுதான் இப்போ இந்த நேரம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பேங்க்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் கடன் சுமைகள் கண்டிப்பாக தலையில் ஏறும், எல்லாம் ஆசையின் காரணமாக நான் உள்பட. அப்போ என்னென்னா கார் நிறையா வாங்க வேண்டிய கட்டாயங்கள், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வீட்டில் அதிகமாக வாங்க வேண்டிய கட்டாயங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிற பொருளே கொடுத்துட்டு திருப்பி வாங்குற யோசனை வரும். இது மாதிரிலாம் இந்த வருஷத்தில் அதீதமான ஆசைக்கு நம்ம எல்லாரும் ஆட்பட போகிறோம். அதனால் 12 ராசிக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களும் கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இது நான் உங்களுக்கு ஒரு அலாட்டாக கொடுக்குறேன். இந்த 2026ல் இந்தியாவுடைய பேர், அதில் தமிழ்நாட்டுடைய பேர் வந்து ஜூன் டு அக்டோபர் உலக அளவில் புகழ் பெறக்கூடிய அளவில் இருக்கும். தமிழ்நாடா? இந்தியா தமிழ்நாடு உலக அளவில் புகழ் பெறக்கூடிய ஜூன் டு அக்டோபரில் புகழ் பெறக்கூடிய அளவில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். புகழ்னா எந்த மாதிரியான விஷயங்கள்ல? தூத்துக்குடி இந்த கடலோர மாவட்டங்களில் மட்டும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. ஆமாம். இதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னாலும் ஜூலை டு செப்டம்பர் இந்த டைமில் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த டைமில் கோல்டு வாங்குறவங்க வாங்கலாம். சில்வர் இருக்கு இல்லையா, அது ரேட் ஏறும். அந்த டைமில் சில்வரை விற்கணும். பங்குச்சந்தை முதலீடு எப்படி இருக்கும் 2026ல்? வெள்ளியாக இருக்கட்டும் இல்லை மற்ற உலோகங்களாக இருக்கட்டும், அந்த உலோகங்களுக்கு நல்ல மதிப்பீடுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கிறதுனால அதில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நல்ல முறைக்கு வருவாங்க. வெளிநாடுகளில் இருக்கவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ மீன ராசின்னு சொல்லக்கூடியது நம்ம பொதுவாக வெளிநாட்டு ராசின்னு சொல்லுவோம். அங்கே சனி பகவான் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விட இன்னும் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதே மாதிரி AI அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதிகமாக ரெடியாகும். அதில் வந்து நிறைய மோசடிகள், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஒரு மனிதனை எப்படி சித்தரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் ஏஐயில் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமான காட்சிகள் மூலமாக தவறுதலாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்களும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள், அதே மாதிரி யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது மாதிரி இன்னும் இன்னோவேஷன்ஸாக இதில் இன்னும் அதிகமாக எப்படி நம்ம அப்கிரேடேஷன் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது. பொதுவாக ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு திருப்பியும் எல்லாருமே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சில விஷயங்கள் வரும். ஆனால் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலேயுமே வந்து நல்ல ஒரு மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சிலதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயங்களுக்கு கூட ஒரு டயபெட்டிக் அப்படின்னா எல்லாருமே கையில் மாத்திரை தான் வச்சுட்டே இருக்கணுமா, அப்படி இல்லை, அதற்குண்டான ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கும். இந்த ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இருக்குமாற ட்ரேட் வார் முடியுமா முடியாத? ட்ரம்ப்பும் 7.5 சனியும் ஒன்று. எப்போ ட்ரம்ப்பு வந்தாலும் உலக அளவில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவர் ஆட்சிக்கு வந்தார், கொரோனா வந்துச்சு. இப்போ வந்தார், உலக போர் பரதாக இருக்குது. அவர் விருது வாங்கிறதுக்காக பல பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நகை தங்க விலைகள் ஏறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது ட்ரம்ப்புக்கு தான். ஏன்னா ட்ரேட் வார் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார், மாற்று முதலீடாக தங்கத்துக்கு வந்துட்டு இருப்பார். அதனால் ட்ரம்ப்பு தான் பிரச்சனை.
இந்திய அளவில் பார்க்கும் பொழுது நிலநடுக்கங்கள் வர வாய்ப்பு உண்டு. நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் உண்டு. இதில் சுனாமி இந்த மாதிரி ஆல்ரெடி ஜப்பான் இந்த மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகள் பார்த்தோம். கேரளாவில், அதாவது மலையாள நாடு மழையால் நினைந்த நாடாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்மள புது தொற்று நோய் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது இந்த கால வருஷத்தில். அது அந்த தொற்று நோய் கொரோனா அளவுக்கு இல்லை, பட் ஒரு தொற்று நோய் வரும். குறிப்பாக மெட்ராஸ் ஐ அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மூலம் வந்தது. அது மாதிரி கண் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு உண்டு. புதிய நாணயங்கள் அச்சடிக்கப்படும். அதாவது இப்போ 1000 ரூபா நோட்டாக இருக்கலாம். அப்போ உலக அளவில் பிரிக்ஸ் கரன்சி மாதிரி ஒரு நாணயங்கள் அச்சடிக்கப்படுகின்றன. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சிப் சம்மந்தப்பட்டதில் பூம் ஆக போகுது. பேட்ரி சம்மந்தப்பட்டதில் இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டேஷனல் போய்ட்டு இருந்தாங்க. இதில் புதுசாக ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டேஷனல் இருக்கும். நிச்சயமாக ஃபுட் டெக்னாலஜி, உணவு சம்மந்தப்பட்டது இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். இப்போ ஏஐ டெக்னாலஜி அதை தாண்டி அட்வான்ஸாக ஒன்று வரப்போகுது. அப்போ உலக அளவில் பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. ஹெல்த்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு. எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸுக்கு வேக்சினேஷன், கேன்சருக்கு வேக்சினேஷன், குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு, குடல் தொற்றுகளுக்கு வேக்சினேஷன், இந்த மாதிரி வரப்போகுது. முக்கியமாக குழந்தை பிறப்புக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படுத்த சொல்ல வாய்ப்புண்டு. பொதுவாக இந்தியா அளவில் அதிகம் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கம்மி. ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது. இப்போ 7.5 கோடி பேர் இருக்கோம்னா 3.5 கோடியாக குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போகிறாங்க. ரியல் எஸ்டேட் துறையும் பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு பரிமாணம் மாற்றமாக இருக்க பொழுது ஒரு உச்சக்கட்ட நிலையை, சரிங்களா, இந்த நிலம் எல்லாம் உச்சக்கட்ட நிலை ரேட்டுக்கு ஏறப்போகுது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் மே மந்த்லேருந்து, சரிங்களா, மே மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார தடைகள் நிறைய வரப்பொழுது, பொருளாதாரம் போர்கள், ட்ரேடு வாரில் நடக்க அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரேட் வார் அதிகமாக ஆகிறதுனால ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாரும் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் இருக்கவங்க, முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க, ஏன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க அந்த சேவிங்ஸ் அந்த விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே 12 ராசிக்காரர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. பல கனவுகளோட, பல ஏக்கங்களோட எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்கிறதோட உட்காந்துருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், நம்மளுடைய மேஷ ராசிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தொழிலில் இதுவரை இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தந்தையோட சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் போனால் நம்ம லாக் ஆகிடுவோமா, இல்லை போனால் வேலை கிடைக்குமா அப்படின்னு இந்த 3 கேள்விகள் இந்த மேசராசிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வெளிநாட்டு விஷயம் பற்றி இப்போதைக்கு நான் எதுவுமே யோசிக்கல. ஆனால் அப்பாவோட சொத்து விஷயமா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுக்கு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உறுதியாக வருகிற மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அந்த சொத்து கைக்கு வரும். இது காரணமும் சொல்லிடுறேங்க சார். எப்போதுமே ஒரு பாவகிரகம்ன்றது சனி ராகு கேதுகளை சொல்லுவோம். அந்த பாவகிரகம் தான் மீன ராசியில் இருக்குது. இந்த மேசத்துக்கு 9 கூடையவன் குரு, 10 கூடையவன் சனி. அவர் தர்ம கர்மாதிபதியின் பேருங்க. இந்த தர்ம கர்மாதிபதி பேர் கோச்சாரத்துலேயும் வருது. எப்படின்னா கடகராசியில் குரு வர்றாரு. அந்த சனியை பார்க்கும்போது இந்த இந்த இவங்களுடைய கர்மங்கள் அப்படின்னா அந்த எது வேணுமோ அதனுடைய கர்மம், தந்தை வழியானது, தாய் வழியானது, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது பூராமே ப்ளஸ்ஸாக கிடைக்கும். ஏன்னா ஒரு பாவ கிரகத்தை சுபகிரகம் பார்க்கும்போது அதனுடைய ஆதிபத்திய உரிய பாவகங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும், நல்லபடியாக ஆகும். அதனால தான் 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இதில் 9ஆம் இடம் சம்மந்தப்படுது. 9ஆம் இடம் குரு, 10ஆம் இடம் மகரம் சனி, 11ஆம் இடம் கும்பம் சனி, 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 9, 10, 11, 12 4 பாவகங்களும் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. ரிஷபராசி எப்படி இருக்க போகுது? ரிஷபமில் இந்த வருஷம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கணும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ்க்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு மட்டும் IUI IVFன்னு ஒரு மாற்று மருத்துவ முறையில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கோங்க. IVF மூலமாக தான் பண்ணணும். கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணலான்னா, பொதுவாக அவங்க மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணலாம், ரத்த பந்தம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு போகும்போது எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காமல் தற்காத்துக்கலாம். என்னதான் எடுத்து பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும்? ரதபந்தம் சொல்லிட்டு முருகனோட இது. அது எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பைக்கில் ஓட்டிக்கலாம், இல்லை கையில் வச்சுக்கலாம். அதை எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லா ராசிக்காரங்களும் அதை எடுத்துக்கலாம். ரிஷபராசி
சார் எல்லாருமே பொருள் தான் இப்போ தேடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடம் தான் பொருள் வரவு. 2ல் குரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ரிஷபராசி தொட்டதெல்லாம் ஜெயிக்குவீங்க. இந்த பக்கம் யார் ரிஷபராசி இருக்கா? யார்? ரிஷபம். ஒருத்தர் நீங்கள் இந்த வாட்டி ஒருத்தர் 2ஆம் இடம் தான் திருமணத்தையும் சொல்கிறது. 2ல் குரு ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அவருக்கா? கல்யாணம் இப்போதைக்கு ஆசை இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோட கெரியரில் கல்யாணத்துக்காக எதிர்பார்த்தவங்க ஓகே ஓகே கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். அதேமாரி 4ல் போய் கேது, அம்மாவோட உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக பார்க்கணும். இன்னும் கேன்சர் வரை கூட போகிற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அதேமாரி லாபத்தில் சனி, குருவோட வீடு, அதிக முதலீடு வேண்டாம், ரொம்ப ஆசையும் வேண்டாம். திடீர்னு சறுக்கி விட்டுரும், ஏன்னா சனி தடுக்கி விட்டுருவார். அதனால் ரொம்ப முதலீடு போடாமல் எந்த தொழில் செஞ்சாலும் நல்லா ஜொலிக்கலாம். இந்த வாட்டி ரிஷபராசி வேலைக்கு போகிறவங்க விட சொந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப அதிகம் பேர் இருப்பாங்க. காதலில் வெற்றி. அதேமாரி அதிக மதிப்பெண்கள் இந்த வாட்டி இந்த வருடம் 10ஆவதும் சரி 12ஆம் வகுப்பும் சரி முதல் மூன்று இடத்துல கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக எங்கே வேணுமாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த வாட்டி ரிஷப சூப்பராக இருக்குது. அதேமாரி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ தான் கொஞ்சம் தைரியம் வரும். ஆஹா, போட்டது அதாவது இழந்ததெல்லாம் அப்போ தான் கிடைக்க போகிறது. பிரமாதமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் முழுக்கவே ரிஷபம் ஜொலிப்பார்கள். மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? சரி, மிதுன ராசி அப்படின்னாவே நம்ம என்ன ஒரு வார்த்தை சொல்லுவோம்னா மிகவும் சந்தோஷமான ராசிங்க சார். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டபுள் மைண்டடாகவே இருப்பாங்க. எதுக்குமே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு வைக்கக்கூடியவங்க இவங்க தாங்க சார். அதே மாதிரி இது வரைக்கும் சொத்து பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயம் எல்லாமே போயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே சொத்து பிரச்சனையில இருந்து விடுபட்டு சொத்துகள் கைக்கக்கூடிய வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு அவங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, டபுள் மைண்டடாக யோசிப்பாங்க அப்படிங்கிறது. அந்த விஷயம் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லா வந்துடுங்க சார். பண விஷயம், பணம் சார்ந்த விஷயம், வாக்கு சார்ந்த விஷயம், இதில் எல்லாமே வெற்றி பெறுவாங்க. இந்த வக்கீலாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே சூப்பராக வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அருமையாக வருவாங்க. ஆனால் முயற்சி எடுக்கிறதுல மட்டும் அப்பப்போ ஏதோ ஒரு தடை வரும். நான் ரொம்ப கடினமான முயற்சி தாங்க எடுக்கிறேன், ஆனால் தடை வருதே அப்படிம்பாங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, இந்த நீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எழுதும் பொழுது கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து எழுதக்கூடிய நேரம் இந்த நேரம். மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வேலட், ஃபோன், முக்கியமாக கோல்டு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஜூன் மாதம் வரையிலும் கவனமாக இருக்கணும். தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதுவும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். விரும்பக்கூடிய இடமாற்றம்னு ஒன்று இருக்குது, விரும்பத்தகாத இடமாற்றம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்குது. ஆமாம். அது கூடவே இன்னொரு விஷயமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கின்ற இடத்தில் மிதுன ராசி பெண்கள் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ளஸ் இப்போ இந்த மிதுன ராசி பார்த்திங்கன்னா அந்த தகவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசி தான். அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஒன்று தான். ஃபோன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசி இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த புதனே இந்த வருஷம் ஆரம்பத்தில் பாதகத்தில் போய் உட்கார்ந்து அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. வீடு கொடுத்தவரும் அவரும் பரிவர்த்தனை ஆனாலும் கண்டிப்பாக இந்த பரிவர்த்தனையினால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைந்தாலும் பட் அந்த தாக்கம் அப்படின்றது லைஃப் லாங் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். ஃபோனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்க போகிறாங்க, ஒளி வீச போகிறாங்க. இந்த அஷ்டம சனியில் பட்ட கஷ்டம் எல்லாம் மாயமாக மறைஞ்சிடும். ஏன் அதுக்குன்னு நான் காரணம் சொல்கிறேன். கடக ராசிக்கு பாக்கியாதிபதி குரு. அவர் கடகத்தில் தான் உச்சமடைவார். இப்போ கோச்சாரத்தில் கடகத்துக்கு வர போகிறார். கடகத்துக்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம்னு என்னது? நம்ம மனசு. கடகராசிக்காரங்க மனசு எப்போவுமே எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு என்ன சொல்கிறது, பாசக்கார பயவில்லைங்கன்னு சொன்னோன்னா அது கடகராசி தான்.
அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. தாயுள்ளம் கொண்டவர்கள். சரிங்களா? 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லவ் பண்ணுறாங்களா, சக்ஸஸ் ஆகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கல்யாணம் நடக்கலையா, வீட்டில் மேலதாளத்தோட கல்யாணம் மிகச்சிறப்பாக நடக்கும். திருமண உறவுல பிரச்சனை இருந்துச்சா, அந்த பிரச்சனை சரியாகும். அப்படியே டைரக்டா பார்த்தா அவரோட 9ஆம் பார்வையா மீனத்தை பார்ப்பாரு. சரிங்களா? பாக்கியம் கொட்டும். எப்படி சொல்றது, அப்படியே ஒளி வீச போறாங்கன்னு சொல்லலாம். இத்தனை தடவை சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அது. சந்திரனாலே நம்ம என்ன குணம் சொல்லுவோம், 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். அப்போ வந்து மனசு ஒரு நிலையாவே இருக்காது. பயங்கர குழப்பவாதிங்க. என்ன நினைச்சாலுமே ஒரு முடிவு அவங்களால எடுக்கவே முடியாது. என்ன இது சரியா இருக்குமா, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட யோசிப்பாங்க, அச்சோ இதை நம்ம மாத்தி எடுத்திருக்கலாமே. இப்போ பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி கடைக்கு போனாங்கன்னா செத்தாங்க கடைக்காரங்க. அத்தனை ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டாலும் நம்ம முன்னாடி இருந்த ட்ரெஸ் எடுத்துருக்கலாமேன்னு யோசிக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு தான் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம். மகம் என்பது யார் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம். அதனால தான் அந்த அம்பாளுக்கு மகமாயின்றோம். பூரம் ஆடிப்புறம் அம்பாள், உத்திரம் ஐயப்பன் இது. அப்போ தேவர்கள் அதிகமாக பிறந்த ராசியாக இருக்கும். இப்போ சிம்ம ராசிக்கு அட்டம சனின்னுவாங்க. பொதுவாக இந்த அஷ்டம சனி, 7.5 சனி தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சனி பகவானுடைய ஆதிக்கம் இல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. ஐயோ அஷ்டம சனி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஷ்டம சனி 7.5 சனியில் தான் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவான். என்ன விஷயம் அப்படின்னா கல்யாணம் பண்ணி கடன் வரும், குழந்தை பிறத்து அந்த குழந்தை 2.5 வருடம் நிற்கிறதுக்குள்ளே பெற்றவங்களுக்கு படாத படம் இருக்கும், வீடு கட்டி கடன் வரும். சுப விரயமாக நம்ம மாற்றிக்கணும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகம் நட்சத்திரம், இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மிக அற்புதம். கலை சம்பந்தப்பட்டவங்கள், சினிமா நடிப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான வருஷம். ஆன்லைன் வர்த்தகத்தில் உடையவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி பணி உயர்வு உண்டு. யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல பதவி பணி உயர்வு தந்துடும். இந்த அரசியல் அதிகாரிகள் மட்டும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கைவிட்டல் வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா காட்டியும் கொடுத்துருவார், சூரியனை போன்ற பிரகாசமான வெளிச்சம் போட்டும் காட்டுவார். அதனால் தயவு செய்து இந்த நேர்மையாக போங்க. குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போவது நல்லது. சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது மனைவி சொன்னாங்களா, ஆமாம் நான் பார்த்தேன்ட்டு நீங்கள் மட்டும் அவங்களுக்கு சாதகமாக போயிடுறது நல்லது. பெற்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகள் வழியில் அன்பு கலர்ந்த ஒரு கண்டிப்பு கவனமாக இருக்கணும். சிம்மத்துக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டைம் வருது. அதாவது இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஓகே, பிறந்துட்டவங்கெல்லாம் ஓகே. ஆனால் இந்த நவம்பர் 9th-லேருந்து 16th வரைக்கும் குருவும் கேதுவும் சிம்மம் மகத்திலேயே நிற்குது சார், ஒரே டிகிரியில் நிற்குது. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ரொம்ப, அதாவது ராஜாவாக வாழ்கிறக்கான ஒரு இதோட அந்த குழந்தை பிறக்கும். குரு கேது ஒரே டிகிரியில் நிற்கிறது மிக மிக சிறப்பான ஒரு டைமு. எல்லா விதத்துலேயும், அறிவுலையும், ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரமே மகம், கேதுவோட நட்சத்திரம், அதுலேயே கேது நிற்கிறாரு. அதனால மிக சிறந்த அறிவாளியாகவும், குருவும் அதே நட்சத்திரத்தில் நிற்கும்போது கை நிறைய பணத்தோடையும் அந்த குழந்தை வாழக்கூடிய அமைப்பு. இப்போ யாராவது கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த டிகிரிலேயே பிறக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்டாசமான ஒரு 2026 அந்த டிகிரியில குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்றீங்க. நவம்பர் 9 to 16 கன்னிராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வருஷம் கடனை அடைச்சிட்டு நிம்மதியா வாழ போற ராசி கன்னிராசி. கடன் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்றவங்க அவங்க தானா? எப்படி எல்லாம் கடன் அடைக்க பாத்துக்கங்க போறாங்க நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, கடன் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்றவங்க நீங்க தானா? ஒன்று வீட்டில் இருக்கிற தங்கத்தை வித்துட்டு கடனை முழுசாக அடைச்சிருவாங்க. குரு 10, 11, 12 தொழில் லாபம் விரயம். என்ன மாதிரி விரயம்னா கடனை அடைக்கிறதுக்கான விரயம். சுப விரயமாக இந்த ஆண்டு கன்னிராசி அமோகமாக இருக்குது. இப்போ கன்னிராசி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்க ஒரு மனநிலையே இருக்க மாட்டாங்க. எப்போ பாரு டென்ஷனாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் வீடு கட்டலான்னு கேட்டீங்க. வீடு கட்டலாமான்னா இப்போ புதிய வீடு கட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. ஜூன் மாதத்துக்கு மேலே வேணால் அந்த அமைப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி கட்டி வீடு வாங்குறதுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. பாதியில் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு, அது இப்போ வந்து புதுப்பிச்சிக்கலாம். அந்த வீடை வந்து ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு, இப்போது எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க கணவர் மனைவி எங்களில் பிரச்சனை இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில்
போட்டி, அதாவது தொழில் வந்து பார்ட்னர்ஷிப் செய்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அந்த இதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். முதலீடுகள் போடுவதே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவோட சொத்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பயன்படுத்திக்கணும். அக்ரிமெண்ட்லேயே டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க வெளியில் வரலாங்க. அடுத்தது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி, நான் வந்து சுவாதி நட்சத்திரம். நான் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்னு கேட்கணும்னு நினச்சேன். உண்மையிலே நீங்கள் உங்கள் கணவனை அதிகமாக நேசிக்கிறதுல நீங்கள் தான் டாப் லிஸ்ட்டு. உங்கள் மேலே அவர் உண்மையான அதாவது பிரியம் இருக்கும், ஆனால் அதிகமாக நீங்கள் அவரை விரும்புவீங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அவர் 3ஆம் நட்சத்திரம். நீங்கள் தேடி தேடி போய் சொல்லுவீங்க, அவர் உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பார். கரெக்ட் சார், ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப கரெக்ட் சார். ஆமாம். அதுக்கு அடுத்தது 27 நட்சத்திரங்களையே மிக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான். ஓகே, எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி கஷ்டத்தையே, அதாவது பெரிய கஷ்டம்னு சொல்லாமல், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை கேட்டு போகிறீங்க, வேலை இல்லைன்னு திரும்பி வரும்போது உங்கள் நண்பர்கள் பார்த்தாங்கன்னா இது நம்ம கம்பெனி தான் சொல்லிட்டு ஜாலியாக போகிறாளுங்க. ஆமாம், கரெக்ட் சார். ரைட்டுங்களா? அதனால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க ராசிகளில் டாப் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே கண்டினியூ ஆகட்டும். அப்புறம் எனக்கு இன்னொன்று சந்தேகம் சார், கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் தொழில், அது எப்படி இருக்கும்? தொழில் வந்து அழிக்கும் தொழிலை தான் நீங்கள் செய்யணும், ப்ரொடக்ஷன் செய்யக்கூடாது. ஓகே. என்னங்க கடன் பிரச்சனை அவங்கள பாதிக்காது, நம்மளை தான் பாதிக்கும். இல்லை, அவங்கனால தான் கடன் பிரச்சனை தீரப்போகுது. இங்கே வர தம்பி, சுவாதியில் ஒரு பெண் கிடைத்தால் புகுந்த வீட்டையும் வாழ வைப்பாள், பிறந்த வீட்டையும் வாழ வைப்பாள். அது என்னமோ உண்மைதான் சார். ஆமாம். அதே மாதிரி அவன் மல்டி டாஸ்கிங் தான். ஒரு டெய்லி ஒன்று வந்து கற்றுக்கிறேன் எங்கேயா கற்றுத்தருன்னு போர்டு போட்டால் போதும், போய் ஃபீஸை கட்டி சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு அதை கட்டு தந்துட்டு மறுபடியும் அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிடுவான். அது சக்ஸஸ் ஆகிடும் அவளுக்கு. ஆமாம் சார். அப்புறம் இந்த கடைசி கொஸ்டின் சார், துலாம் ராசிக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு ஏதாவது முருகர், மருதமலை முருகர் ஏதாவது செட் ஆகாமல் இருக்குமா சார்? எனக்கு தெரில. எனக்கு மருதமலை முருகர் அப்பா ஒரு டைம் ஏறினார். கரெக்டாக அப்பா இறக்குறதுக்கு 3 monthsக்கு முன்னாடி காரில் ட்ரைவ் பண்ணார். சூப்பராக ட்ரைவ் பண்ணுற பர்சன் தான். அவருக்கு வந்து கார் பாறையில் ஹிட் ஆகி டியூஸ்டே அன்றைக்கி முருகரை பார்த்தே அவன் போனார். ஹிட் ஆகி மேலே பார்க்க போக முடியல. அப்பையும் காலில் ரத்தம் வீம்பா மேலே போனார். அடுத்த கார் வர சொல்லி நான் எங்கள் அப்பாவுக்கு இன்னொன்று கார் கொண்டு போய் கொடுத்து வீம்பா மேலே போய் முருகரை பார்த்துட்டு வந்தார். அதே மாதிரி நான் முருகரை பார்க்க போகிறேன், எனக்கும் அதே மாதிரி சிம்லராக பிரச்சனை நடந்துச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, ஏன்னா நான் முருகருக்கு வேண்டி அந்த மாதிரி பிறந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, மருதமலை முருகர். ஸோ எனக்கு அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அது நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. முருகர் மேபி ராசி இல்லை. பொதுவாக முருகனுக்கு வந்து இந்த நட்சத்திரம்னு ஒரு குறிப்பிட்ட இல்கை வகுக்க முடியாது நம்ம. ஏன்னா தமிழ்நாட்டுடைய கடவுளே முருகன் தான். அதனால அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் பொது. உங்களுக்கு எது பர்டிகுலராக வழிபாடு செய்யணும்னா நரசிம்மர் வழிபாடு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ரைட்டுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் கடவுள்ன்றதுனால நம்ம முருகனை எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். அதனால வந்து அதில் எந்த தோஷமும் கிடையாது. நீங்கள் அந்த கோயிலுக்கு பதிலாக வேறு கோயில் முருகனை வழிபாடு செஞ்சுக்கலாம். விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசி தான் நம்பர் 1 வரக்கூடிய ராசி இந்த வருடம். விருச்சிக ராசி தான். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேல இவங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாதுங்க சார். பாகியஸ்தானத்துல குரு வராரு. அந்த குரு வந்து ராசியை பார்க்கறாரு. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கலைத்துறையில இருந்தா நல்லா மின்னக்கூடிய வேலை அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்னக்கூடிய நேரம் இந்த நேரம். அதே மாதிரி நுண் அறிவுகள் வந்து அவங்க இந்த சின்ன, அதாவது இந்த ராக்கெட் சயின்ஸு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நுண் அறிவுகள், அந்த அறிவு பெருக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் இவங்களுக்கு. இப்போ வந்து இவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க சார். அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது இப்போ வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அங்கேயே குரு பார்வையும் விழுவுறதுனால இப்போ வந்து ஒரு 5 சீட்டர் வண்டி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து அதை வந்து 7 சீட்டராக மாற்றக்கூடியது, அதுவும் லக்ஸரி வண்டியாக வாங்கக்கூடியவங்க இவங்க தான் சார். இவங்க வந்து இப்போ வந்து தாயோரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை, ஆமாம், அம்மாவோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இவங்களும் வண்டி வாகனத்தில் போகிறது, அந்த சொல்லுவாங்க இல்லையா மித வேகம் மிக கவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிபி இந்த மாதிரி விஷயத்துலையும் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறதும் மிகவும் நல்லது. அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனிச்சுக்கணும் சார். இது அதாவது அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்ஃபோன் பார்க்கறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கவனங்கள் அவங்க மேலே இருக்கிறது மிகவும் நல்லது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா, இந்த தொழில் ஸ்தானம், தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க தான்.
இந்த வருடம் நம்பர் 1 அப்படின்னு சொன்னேன். என்ன தொழில் பண்ணாலுமா? அட்டகாசமா வரும் சார் இந்த என்ன வருஷம். தொழில் பண்ணாலுமா? எந்த தொழில் விருச்சகத்துக்குன்னா எந்த எந்த தொழில் இந்த பண்ணாலுமான்னு வருஷம் வந்து கேட்குறேன். திருச்சகத்துக்கு தொழில் அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க சார். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு டைம் இவங்க வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். பூர்வீக விஷயம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி குலதெய்வம் இது வரைக்கும் கிடைக்காதவங்க, குலதெய்வம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் குலதெய்வம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மிக அருமையாக இருக்கும். நம்பர் 1ஆக இந்த வருடம் வரக்கூடியவர்கள் விருச்சிக ராசியினர் தான். பட்ட கஷ்டம் ரிலீஸ் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு சார். அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு சொல்கிறதும், அதே இவங்க பேரில் வாங்குகிற சொத்துக்களையும் 4ஆம் இடத்தை தான் எடுப்போம். அது மாதிரி அந்த 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவானை குரு பார்க்குறதுனால சொத்து வாங்குவாங்க. அந்த குழந்தைகள் இல்லாமல் நிறையா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகி சற்புத்திர பேர் அப்படின்னு சொல்லி நல்ல புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் டெஸ்ட்டு இப்படி போகிறது இல்லை மருத்துவத்துக்காக போகிறது அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையிலேயே அதிகமாக குழந்தை கிடைக்க போகிற ராசி வந்து விருச்சிக ராசி தான். இப்போ வேற விருச்சிக ராசிக்கு யாராவது கேள்வி இருக்கா? சார் சொல்லிட்டாரு பட்டாகாசம் எல்லாம் போகுதுன்னு. நம்பர் 1ன்ட்டாரு. தனுசு ராசிக்கு சொல்லுங்க. தடைகள்லாம் விலகி வாழ்வில் ஒரு விடை கிடைக்கும் காலகட்டமாக வருது. தகரமும் தங்கமாகும் காலகட்டம். பொதுவாக 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்பாங்க. ஆனால் இவங்க 5 பெற்று ஆண்டியாக இருக்கிற அரசனாக போகிறான். முதல்ல சொத்து சுகங்கள், அதில் 2ஆம் வீடாக கட்டின வீடாக வாங்க வாய்ப்பு உண்டு. திருமணம் எல்லாம் 7ல் குரு இன்னும் இருக்கார், ஜூன் வரைக்கும் இருக்கார். திருமணம் சம்மந்தப்பட்டது 2வது வாய்ப்பு. 3வது குழந்தை செல்வங்கள். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது எடுத்து வர வாய்ப்புகள் இருக்குது. 3 இதில் வேலை மாற்றங்கள், குறிப்பாக வேலை மாற்றங்கள், அப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது. எக்ஸ்ட்ரா சொல்லலாம், அடுத்த ஜூனுக்கு மேலே பொதுவாக 8ஆம் இடத்துல வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கையில் இருக்கிற காசு இருந்தால் செலவாகாமல் இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உழைக்காத வருமானங்கள், இந்த டிவிடெண்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ராசிக்கு அருமையாக இருக்கும். அப்போ கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அது சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் தீர்வு காணும் காலகட்டங்கள். என்ன இந்த ராசிக்கு ஒன்றுனா, நான் என்ற ஒரு எண்ணத்தை எப்போ விடுதோ, நாம் நினைக்கிறதோ இந்த ராசி வாழ்ந்துடும். ஏன்னா அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. அப்போ நாம் சொல்லும்போது இந்த ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இதை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ராசிக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான். 8ல் குரு வரும் பொழுது ஒன்று உணவு சம்மந்தப்பட்டது, இனிப்பு சம்மந்தப்பட்டது, இல்லை குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு தானமாக, குறிப்பாக ஆர்ஃபனேஜுக்கு குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு உணவு தானங்கள், இனிப்பு தானங்கள் கொடுங்க. நிச்சயமாக 8ல் இருக்கிற குருவும் உங்களுக்கு உச்சம் பெற்று நல்லதாகவே செய்வார். சார், தனுசு ராசியில் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கை இருப்பு, அதாவது சேவிங்ஸ், இந்த அவங்கள நம்பி நம்ம வந்து லைஃப்பில் ஹஸ்பண்ட்ஸ் இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்கல்ல பெண்கள், முக்கியமாக ஆர்கானிக்ஸ் ஃபுட் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அவங்களுக்கு அதில் பேரும் புகழும் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க உல்லாசமாக நம்ம வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாட்டி இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக, அதுவும் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் எந்தெந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு வெற்றி, அதாவது அந்த வெற்றி கிடைக்கும். அது இல்லாமல் ப்ரொமோஷன், ஜாப்ல ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருஷம் கிடைக்கும். நல்ல காலமாக இருக்கும். மகர ராசி எப்படி இருக்க போகுது? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கடா அப்படின்னு சொல்ற ராசி மகர ராசி. அவ்வளோ கடின உழைப்பாளினா கடின உழைப்பாளி. நீங்க சம்பளமே தரலனாலும் வேலை பார்ப்பாங்கங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒர்க்கஹாலிக், பயங்கர நேர்மையா இருப்பாங்க. அப்படியா? சம்பளம் கொடுக்க வேலை பார்ப்பாங்களா? கண்டிப்பா. மகராசியை தேடி பிடிங்கப்பா எல்லா ஆபீஸ்லயும். வேலையை விட்டு போகவே மாட்டாங்க, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நேர்மையா இருக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டோம்னா அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசி. மகரத்துக்கு வந்து குரு வந்து 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. ஸோ திருமணம் நடக்கும். இப்போ திருமணத்துக்காக ரொம்ப இந்த 90s கிட்ஸ்லாம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து திருமணத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது ஐயா சொன்ன மாதிரி ராவணனே லாபஸ்தானத்தில் அவருக்கு குரு இருக்கும்போது ராமரே வந்து சரி போகிற இப்போ நம்ம பண்ண வேண்டாம், ராவணனுக்கு அந்த குரு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோன்னு தள்ளி போட்டார். அந்த மாதிரி அப்போ 11ல் குரு இருக்கும்போது அவங்கள அழிக்கவே முடியாது. எல்லா வகையான செல்வங்களும் அவங்களுக்கு வந்து சேரும்.
நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும். அவங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அவங்களுக்கு. ஸோ எடுக்கிற முயற்சியில எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த 2026 அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்க வரவேற்கலாம். பொதுவாக வந்து இந்த மகர ராசியில் பிறந்தவங்க காலபுருஷனுடைய 10வது வீடு, அது சனியினுடைய ஒரு ஆட்சி வீடாக வருது. அவங்க தொழில், வேலை, இது வீட்டில் உள்ள விஷயங்களில் வேணால் அவங்க வந்து கொஞ்சம் பேக் அடிப்பாங்க, கொஞ்சம் எந்திரிக்கிறதுலே சோம்பேறித்தனமாக இருக்கிறது, காலையில் ஆஃபீஸ் போகிறதுப்ப டிலே ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் ஒரு கமிட்மெண்ட்டுன்னு கொடுத்தா அதை கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச நிலையில் வரும்போது நிச்சயமாக இவங்களுடைய எல்லா முயற்சிகளும் 100% நிறைவேறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய தொழில் நிலையை தற்போது உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இன்னும் அபரிமிதமான முன்னேற்றம் தொழில் மூலமாக இருக்கும். கல்யாணம் முடியாதவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த 7ஆம் இடத்துல உச்சராசியில் குரு வர காலம் அப்படிங்கிறது திருமணம் உண்டான விஷயங்கள் இருக்கும். கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. பிரம்மாண்டமாக பேசி மாட்டிக்க கூடாது. பெருசாக நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், டெக்னிக்ஸை ஃபுல்லாக வெளியில் சொல்லி அதன் மூலமாக பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடாது. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அவங்களோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2 பேரோட ஏதாவது இஷ்யூ, ஏன்னா இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறவுகள்கிட்ட தேவையில்லாமல் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி அதன் மூலமாக பிரச்சனையை சம்பாதிச்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மகர ராசிக்கு இப்போது இருக்கிறதுனால இந்த ராகு கேது மாறுறது அடுத்த டிசம்பரில் தான் மாறுறாங்க. அது வரைக்கும் லைஃப் பார்ட்னரும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ இல்லை யார் கூடனாலும் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர ராசிக்கு வெளியிடங்களுக்கு பயணத்துக்கு போது ரொம்ப கரெக்டாக திட்டமிட்டு போகலைன்னா பயணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. முக்கியமாக பெண்கள் வரக்கூடிய ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் பயணங்களில் கவனம் வேணும். தங்கம் வந்து உடையிறது, தொலைகிறது, திருப்பி போட்டுட்டு மாற்றுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்க இருப்பாங்க. ஏன்னா இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தங்கம் வந்து ஒரு இடத்துல உடஞ்சிருச்சுங்க, தொலைஞ்சிருச்சுங்க, கலண்டு எங்கேயோ விழுந்துருச்சு, காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்க ஆட்பட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு மாற்றக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் இவங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் கைக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த IVF, IUF இந்த மாதிரி முயற்சிகளில் இருக்கவங்களுக்கு நிச்சயமான அது ஒரு நல்ல காலகட்டமாக குழந்தை முயற்சிகளில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கும்பராசி. எல்லாருக்கும் 7.5 வருஷம் 7.5 சனி அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் தாங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம். 5 வருஷம் போதுண்டா அப்படின்ட்டு ரொம்ப பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு பொருளாதாரம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சவங்க ரொம்ப பேர். அதேமாரி 2 கார் வச்சுருந்தேன், அதெல்லாம் விற்றுட்டு ஆக்டிங் டிரைவராக போனவங்க ரொம்ப பேர் கும்பராசி. அந்தளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இன்றைக்கி ரொம்ப தத்தளிச்சிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக பூர்வ புண்ணியத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்குறார். அற்புதமான நேரம், பொன்னான நேரம், நல்லா இருக்குது. அதேமாரி ராசியிலே ராகு, என்ன தான் நம்ம இழந்தாலும் அந்த தலகணம் மட்டும் உங்களை விட்டு போகலை. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதும். உங்கள் தலகணத்தினால 7ல் இருக்கிற கேது, மனைவி கணவன் அப்படிங்கிறவங்கள உங்கள் 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அப்போது எல்லாத்துக்குமே பிரச்சனை பொருளாதாரம் தான். 2ஆம் இடம் தான் பொருளாதாரத்தை காட்டுது. கும்பத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். அப்போ மீனுக்கான சிம்பல் என்ன? மீன் தானே. மீனத்துக்கு சிம்பல் மீன். அப்போது கோவில்களில் இருக்கிற தெப்பக்குளம் இந்த மாதிரி இதில் மீன்களுக்கு தீனி போடுறது உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறார். பொதுவாக இந்த ராகுனுடையது அட்டகாசமான ஆர்ப்பாட்டமானவர். ஒரு பெருசாக ஒரு மாய மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு பயத்தை உருவாக்கிடுவார். ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறான்ட்டு கொஞ்சம் ஏமாற்றமும் செய்பவர் இந்த ராகு தான். ஆனால் இன்னும் கொடுக்கும் போது வாங்கி வச்சுக்கின்னு சேர்த்துக்கணும். நம்ம இதை விட அதிகமாக கிடைக்குதேனாலும் போயிடும். இப்போ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனமுடன் கையாளணும். பணம் விஷயத்தில் நிதானம் வேணும். சுப விரயம் பண்ணுறங்க. வீடு கட்டக்கூடிய விஷயம், தங்கம் வாங்கக்கூடிய விஷயம், அதே போல் வீடு விற்கிறவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும், வீடு வாங்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஆதாயமாக தான் இருக்கும். அப்போ சுப விரயமாக செய்வது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியான அறுவை சிகிச்சை இருக்கிறவங்களாம் பலனை தந்துடும். இப்போ குழந்தை பெறும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மருத்துவ ரீதியாகவும் உண்டு, இயற்கையாகவும் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணங்கள் பார்த்திங்கன்னா தடை தாமதம் அடைஞ்சவங்களுக்கு இந்த வருஷம் திருமண பாக்கியம் வந்துடும். வீடு குறிப்பாக பார்த்திங்கன்னா காதல் கை கொடுங்க. யாரெல்லாம் கும்பராசிக்காரங்களை இப்போ காதலிக்கிறீங்களா கிளிக் ஆகிடும். ஆனால் பெற்றவங்க சம்மத்தோடு கல்யாணம் பண்ணிங்கன்னா மிக அற்புதமாகவும் இருக்கும்.
ஆனால் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஊடகத்தில் கவனமாக இருக்கணும், வாக்கில் கவனமாக இருக்கணும். மனைவி பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்பை கையாளுங்க. சார் மீனராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாளாக ராசியிலே சனி பகவான் இருந்தார். இப்போ அந்த ராசியினுடைய அதிபதி வந்து உச்சமடைய போகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி வல்லமை கிடைக்கும். அதாவது அவங்களுடைய தோற்றம் மாறுதல் ஏற்படும், முகப்பொலிவு ஏற்படும், அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக வந்து மீனராசி இருக்கும். மீனராசிக்கு மொத்தத்தில் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக எல்லா முயற்சியும் அவங்க தைரியமாக எடுக்கலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா 2026 டிசம்பர்னா அடுத்த வருஷமும் முட்டுச்சந்தில் பாதி அடி வாங்க ரெடியாக இருக்கணும் இருக்க. டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் ஆகலை, வயசு போயிட்டு இருக்குது, மேரேஜ் இன்னும் ஆகலை. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. பட் எங்கள் ஃபேமிலி சைடில் அதுக்கான விஷயங்கள் எங்கள் மம்மிக்கு தெரியாமல் சேம் இவங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் கற்றுக் கொடுத்த மாதிரி நாங்கள் யூடியூப் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். எங்கள் அம்மா வந்து நாங்கள் ப்ராப்பர் கிறிஸ்டியானிட்டி, ஆனால் எங்கள் அம்மா ஃபுல் டைம் பார்க்குறது இந்த ஜோசியம் ஜாதகம். ஒவ்வொருத்தர் டைம்லேயும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஒவ்வொன்றாச்சும் என்கிட்ட திணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து கோவம் தான் வருதே தவிர எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதை பண்ணாத, அதை பண்ணாத, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாத, வெளியே போகாத, வீட்டில் உட்காரு, இந்த டைம் மேலே வெளியே போகாத. நம்ம வேலையே அங்கே தான் சுற்றி. நான் தனியாக இருக்கிறனால எனக்கு சுற்றி சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஏதாச்சும் சின்ன ஒரு ஹெல்ப்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க. எதுவுமே பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. மேரேஜுன்னு ஒன்று பண்ணணும், ஹெல்த் இஷ்யூஸு அப்பப்போ வந்துட்டு போகுது, கரியருக்கும் க்ரோத் வேணும்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல பதிலாக சொன்னீங்கன்னா புண்ணியமா. ஜூனுக்கு மேலே டிசம்பருக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இந்த வருஷம் ஜூனுக்கு மேலே டிசம்பருக்குள்ள கல்யாணம் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த வருஷம் டிசம்பர் உங்க அம்மாவோட டார்ச்சர் இந்த ஜூனுக்கு மேலே குறைஞ்சிரும். அது வரைக்கும் டார்ச்சர் அனுபவிக்கணும். பழகிருச்சு இல்லை இப்போ பழகிருச்சு. சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பரிகாரம் அருகில் இருக்க ஏதாவது சனி பகவான் கோயிலுக்கோ இல்லை திருச்செந்தூருக்கோ. ப்ராப்பர் கிறிஸ்டின், ஸோ அது எப்படி நீங்கள் தெரியல. தேவி மாதா கோயிலுக்கு போங்களேன், அங்கே போய் முட்டி பிரார்த்தனை பண்ணுங்கள். பொதுவாகவே கிறிஸ்டினாக இருக்கவங்க அந்த பூண்டி மாதா கோயிலில் முட்டி பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ சக்ஸஸ். நம்ம ஹிந்து கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்டின் கடவுளாக இருக்கட்டும், முட்டி பிரார்த்தனை பண்ணும்போது விரைவில் சக்ஸஸ் கொடுக்கும். தடைகள் கொஞ்சம் வரும், தடைகளெல்லாம் தாண்டி போகணுன்னா நீங்கள் தேவி மாதாவை வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். கரியர் அப்புறமா ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த்துக்கும் கரியருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் வந்து படிப்படியாக மேம்படுங்க. ஏன்னா ஜென்மத்திலே சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுலாம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் ராசிநாதன் வந்து 5ஆம் இடத்துல வந்து உச்ச ஆகிறாருங்க. அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சியாக இருக்கும். ராசிக்கு 10 கூடையவனும் 5ஆம் இடத்துல வச்சா வரனால தொழில் வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய அளவில் வளரத்தான் போகிறீங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து குரு பகவானவர் வந்து உச்சம் பெறுவார். உங்கள் ராசிநாதன் வந்து உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக இருக்கும். இந்த 2026 வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை வழங்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமில்லை. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.